எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஓர் ஆசிரியர் மாணவர்களிடம் சொன்னார், நீங்கள் எல்லோரும் படிப்பதோடு நின்றுவிடக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், நாங்களே மாணவர்கள், எங்கள் அப்பா அம்மாவின் உதவியை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை உதவச் சொல்லுகிறீர்களே, எந்த பணமும் இல்லாமல் நாங்கள் யாருக்கு உதவ முடியும்? அந்த மாணவன் நினைத்தான், பணம் இருந்தால்தான் உதவ முடியும் என்று. ஆசிரியர் சொன்னார், பணம் இருந்தால்தான் உதவ வேண்டும் என்கிற அவசியமில்லை, பணம் இல்லாமலேயே நீங்கள் உதவ முடியும். ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், எப்படி உதவ முடியும் என்று ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். ஒரு வயதான மூதாட்டி பாதையை கடப்பதற்கு சிரமப்பட்டால் அவள் கடப்பதற்கு நீங்கள் உதவினால் கூட அது ஓர் உதவிதான் என்றார். மறுநாள் ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார். ஒரு மாணவன் எழுந்து, இன்று நான் உதவினேன் என்றான். என்ன உதவினாய் என்று கேட்டார். ஒரு மூதாட்டி சாலையை கடப்பதற்கு உதவினேன் என்றான். அடுத்த மாணவன் வேறொரு திசையிலிருந்து எழுந்தான். நானும் இன்று உதவினேன் என்றான். என்ன உதவினாய்? ஒரு வயதான மூதாட்டி சாலையை கடப்பதற்கு உதவினேன். இன்னொரு மாணவன் எழுந்தான். நீ என்ன உதவினாய் என்றதற்கு, நானும் ஒரு மூதாட்டி சாலையை கடப்பதற்குத்தான் உதவினேன். ஆசிரியருக்கு சந்தேகம், நம் நாட்டில் இத்தனை மூதாட்டிகள் சாலையை கடக்க சிரமப்படுகிறார்களா? உடனே அவர், நீங்கள் மூவரும் இதே உதவியைத்தான் செய்தீர்களா? இதே உதவியை மட்டும் செய்யவில்லை, ஒரே ஒரு மூதாட்டி கடப்பதற்குத்தான் நாங்கள் மூவரும் உதவினோம் என்று சொன்னார்கள். ஏன் ஒருவர் உதவி இருந்தால் போதுமே என்றதற்கு, உங்களுக்கு தெரியாது, அந்த மூதாட்டி சாலையை கடக்கவே விரும்பவில்லை, நாங்கள் கதற கதற தூக்கி கொண்டு போய் மறுமுனையிலே விட்டு வந்தோம் என்று சொன்னார்கள். அதைப்போல உதவி தேவைப்படாதவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்வது அதை அல்ல. நான் குறிப்பிடுவது, நாம் படித்ததை எப்படி வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அறிவியலை படிக்கலாம், அறிவியலை படித்துவிட்டு அறிவியல் சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒருவர் அறிவியலிலே முதல் மதிப்பெண் பெறலாம், ஆனால் அறிவியல் சிந்தனையே இல்லாமல் இருக்கலாம். ஒருவர் சராசரியான மதிப்பெண் பெறலாம், ஆனால் எல்லாவற்றிலும் அறிவியல் பார்வையோடு இருக்க முடியும். என்னை பொறுத்தவரை அறிவியலில் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவனை விட அறிவியல் பார்வையோடு இருக்கிற சுமாராக மதிப்பெண் பெறுகிற மாணவனைத்தான் நான் கொண்டாடுவேன். ஏனென்றால் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவன் மனப்பாடம் செய்து பெறுகிறான். வாழ்க்கையில் அவனுக்கு அறிவியல் பற்றிய நோக்கமோ தெளிவோ கிடையாது. சுமாராக பெறுகிற மாணவன் ஏதேனும் ஒன்றை எப்போதாவது கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு தந்து விடுவான். இங்கே ஒரு அறிவியல் கண்காட்சியை கூட தொடங்குகிற நிகழ்வு இருக்கிறது. அறிவியலும் முக்கியம், கைவினையும் முக்கியம், கலைகளும் முக்கியம். கைவினை என்று சொன்னால் மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரே ஒரு தனித்தன்மை மனிதனுக்கு இருக்கிறது. மனிதன் உழைத்ததால் அவனுடைய மூளை பெரிதாக ஆனது. மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இருக்கிற மூளையை விட உடல் எடையோடு ஒப்பிடுகிற போது மனிதனுடைய மூளை பெரியது. ஒரு சிம்பன்சியினுடைய மூளை 450 கிராம், ஒரு மனிதனுடைய மூளை அதை போல 3 மடங்கு பெரியது. காரணம், ஒரு சிம்பன்சி உழைப்பதில்லை. மனிதன் உழைக்க உழைக்க, பொருட்களை கையாள அவனுடைய மூளை வளர்ச்சி பெற்றது. ஆகவே கைகளுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கிறது. எந்த மூளை உழைப்பினால் பெரிதானதோ அதே மூளையை வைத்துக் கொண்டு மனிதன் இன்று உழைக்காமல் வாழ்வதற்கு பல சாதனங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். அதுதான் பரிதாபம். ஆனால் நீங்கள் கணனியிலே தான் தட்டச்சு செய்வேன், கையால் எழுத மாட்டேன் என்று நினைத்தால் உங்கள் மூளை மழுங்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் கடைசி வரை ஏதேனும் எழுதி கொண்டே இருந்தால் பெர்னார்ட் ஷாவை போல 94 வயதில் கூட உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். அல்சைமர் போன்ற வியாதிகள் வராது.